ஓம் சாந்தி. டிஸ்ட்ராக்ஷன்றது பயிற்சி பெறாத கவனம். டிஸ்ட்ராக்ஷன் ஹேக்ஸ். நாம் ஒரு நாளில் 15 நிமிஷம் நினச்சோம், அரை மணி நேரம் என்ன பண்ணிட்டோம், வேற பக்கம் நம்மளுடைய கவனத்தை சிதறடிச்சிட்டோம். முழு நாள் அப்போ வேஸ்ட் ஆகிடுதுன்னு நினைக்கக்கூடாது. உடனே தன்னைத்தானே திரும்ப அந்த ட்ராக்ல கொண்டு வரணும். இப்போ 50 மினிட்ஸ் அலைஞ்சாலும் கூட, ½ அன் ஹவர் அந்த அரை மணி நேரம் அலைஞ்சாலும் இல்லை 1 மணி நேரம் மனம் தடுமாறினாலும் உடனே என்ன செய்யணும், தன்னைத்தானே திரும்ப அந்த ட்ராக்ல கொண்டு வரணும். இந்த ட்ராக்ல கொண்டு வரத டிஸ்ட்ராக்ஷன் ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானே நினைவூட்டணும், தனக்குத்தானே நினைவூட்டணும். இன்னைக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைவு பண்ணணும். 3வது பாயிண்ட், சங்கல்பம். உறுதியான சங்கல்பம். ரொம்ப பெரிய உறுதியான சங்கல்பத்துல நிறைய சக்தி இருக்கு. ஒன்று, டெய்லி டைம் டேபிள் வச்சுக்கணும், ஷெட்யூல் வச்சுக்கணும். ஆனா அதை செய்யாம வேறொன்னு செய்யறது. என்ன செய்யணும், சின்ன டைம் நம்ம ஒரு இலக்கு வச்சுக்கணும், கோல் இருக்கணும். 3ல இருந்து 4 இலக்கு நம்ம வச்சுக்கணும். ஒன்று, டைம் டேபிள் வச்சுக்கணும், டார்கெட் இருக்கணும். இது பல நேரத்தில் நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். ஆகையினால டைம் டேபிள் வேணாம், டைம் டேபிளை எடுத்துருங்க. அப்போ என்ன செய்யணும், ஒரு 5 சின்ன சின்ன கோல்ஸ் வச்சுக்கோங்க, இலக்கு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஒரு லாங்குவேஜை படிக்கணும் அப்படின்னா அதை படிக்கணும், முரளி படிக்கணும். 1 மணி நேரம் யோகா பண்ணணும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும். இதில் எதை சொல்வீங்களோ அதை செய்யணும். சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸ், சின்ன 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 இலக்குகள். ஹோம்ஒர்க் பண்ணணும், இதுவும் ஒரு டார்கெட் தானே. இந்த 3 விஷயத்தையும் 4 விஷயத்தையும் நான் முடிக்கணும் அப்படின்னு நமக்கே ஒரு டார்கெட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் போய் தூங்கணும். 2வது, செல்ஃப் நோட்ஸ். அதாவது நாம நம்மளுடைய கையால் எழுதக்கூடிய நோட்ஸ் சப்கான்ஷியஸ் வர போகும். நாம கையால் ஏதாவது எழுதணும்னா அது எங்க போகும், நமக்குள்ள போகும். நான் டைப் பண்ணேன் அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணுங்க, மொபைல்ல டைப் பண்ணுங்க, ரொம்ப வேகமா ஆகும். அதையே எழுதி பாருங்க, எழுதுவதில் என்ன ஆகும், டைம் ஆகும். அந்த டைம்ல என்ன ஆகும்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ்குள்ள அந்த புது பாயிண்ட்ஸ், நம்ம நினைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சேவ் ஆகும், பதிய ஆரம்பிக்கும். அதனால எவ்வளோ முடியுதோ ஹோம்ஒர்க்கை கையை பயன்படுத்தி செய்யணும். கூடவே சிலர் ஹோம்ஒர்க்ல கூட ஏமாத்துறாங்க. இது ஒரு புதிய ஏமாற்றம். நம்ம பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மாதாஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. சுமித் பாய் அவருடைய மாதாஜி கூட வர்றாங்க. இப்போ அவங்க நோட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே கையால எழுதுறாங்க, ரொம்ப அழகான கையெழுத்து இருக்கு, சிறந்த அந்த நல்லா வரைஞ்சி அழகா எழுதுறாங்க, ஃபுல்லா கையால தான் பண்றாங்க. எனக்கு தோணுது அவங்க புருஷார்த்தத்துல இவங்களை விட முன்னாடி வருவாங்க அப்படின்னு. அவங்களுடைய உற்சாகத்தை பார்த்தா அப்படிதான் தோணுது. அதனால நம்மளுடைய சொந்த நோட்ஸ், இந்த செல்ஃப் நோட்ஸ் எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் உள்ள போய் பதியுது. ரொம்ப ஆழமா இப்போ தோணக்கூடிய விஷயம் இது என்ன, நான் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றது. ஆனா எப்படி விக்கர்மங்களினுடைய நினைவு உள்ள ஆழமான நியூரல் பாதைகளை உருவாக்குதோ அதே போல, எக்ஸாம்பிளுக்கு காம விகாரம் இப்போ 6 மாசத்துக்கு நியூரல் பாதையை உருவாக்குது, சயின்ஸ்ல சொல்றாங்க. அது ஆழமான நினைவாக உள்ள போயிடுது. அதே போல இந்த நோட்ஸும் நம்ம ஒரு அந்த அதுவே உருவாக்குது அப்படின்னா, அந்த விக்கர்மமே அப்படி ஒரு செயலை உருவாக்குதுன்னா, நாம எடுக்கக்கூடிய இந்த நல்ல நோட்ஸ் நம்மளை அப்படி நல்ல ஒரு பாதை கொண்டு போகாதா? ஞானத்தினுடைய நியூரல் பாதை, ஞானத்தினுடைய அந்த பாதையில வழிகாட்டிய வழியை உருவாக்கிடும். ஒரு வழி ஒரு டைம் உருவாக்கிட்டோம் அப்படின்னா, மனசு விரும்பினாலும் மனசு ஆட்டோமேட்டிக்கா அந்த வழிக்கு போயிடும். அதையே ட்ராக் அப்படின்னு சொல்றாங்க. மனசுல ஒரு ட்ராக் உருவாயிடுச்சு அப்படின்னா, அப்போ நம்ம வெறுமை வந்தாலும் நைட் நேரத்துல இல்லை இரவின் அமைதியான நேரத்துல இப்போ மனம் தானாவே அந்த விக்கர்மத்தின் பக்கம் போகுது. ஏன்னா அது ஏற்கனவே ட்ராக் உருவாகிடுச்சு. அந்த மாதிரி ஒருவர் டே ஃபுல்லா சங்கல்பம் பண்றாங்க, நான் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் எழுதி தராங்க, ரத்தத்துல எழுதி தராங்க. இப்போ இது ஒரு சென்டர்ல இருக்காங்க. அவங்க 3 மாசம் அவங்க உறவினருடைய வீட்டுக்கு போறாங்க. எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை,
மொபைலும் இல்லை, எதுவுமே இல்லை. வீட்டுக்கு போறாங்க. அதே நாள்ல திரும்ப அவங்க வந்து குடிக்க போறாங்க. இப்போ இது என்ன? அதே நாள்ல ஏன்னா அந்த ட்ராக் ரொம்ப ஆழமா உருவாயிடுச்சு. அதனால நம்மளுடைய கையால எழுதுறது என்ன செய்யுது அப்படின்னா நியூரல் பாதையை உருவாக்குது. கூடவே 1 மணி நேரம் கவனத்தோட படிச்சோம்னா அது 4 மணி நேரம் சாதாரண படிப்பை விட சிறந்ததா இருக்கும். 4 மணி நேரம் உட்காந்து படிச்சாலும் புத்தி நிலையா இருக்காது. ஏன்னா சிலர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருந்து எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய புத்தி ரொம்ப அதிகம் அப்படின்றது கிடையாது. பெற்றோர்கள் நம்மளுடைய நிறைய பேர் வந்து வராங்க, அவங்க சொல்லுவாங்க என்னுடைய பெரிய மகன் ரொம்ப புத்திசாலி, ஆனா நடுவுல இருக்கிறவங்க அவ்வளோ புத்திசாலி இல்லை, சின்னவங்க அதை விட அளவு வந்து புத்தி இல்லாதவங்களா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களாம். அது உங்களுக்கு யார் சொன்னாங்க அவனுக்கு புத்தி இல்லைன்னு? அவங்க படிப்புல கொஞ்சம் பலகீனமா இருக்காங்க. படிப்பினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா கவனம். எப்போ நம்ம கவனமா இருக்கணும்? எத்தனை பேர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க, ஆனா யார் பாஸ் ஆகுறாங்க? கவனமா இருக்கவங்க. யாருக்கு ஏன் அப்படின்றது இருக்கோ, உங்க கவலை ஏன் என்ன, இப்போ நான் இதை ஏன் செய்யணும்னு விரும்புறேன், அதுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஏன் இப்போ நான் ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம படிக்கிறப்போ பாடத்தை மாத்தி மாத்தி படிக்கணும். ஒரே ஒரு பாடத்தை மட்டும் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்க வேண்டாம். வெறும் முரளி மட்டும் படிச்சுட்டே இருக்கிறாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரையும்னா எந்த வேலையும் இல்லை. வேலை இல்லாத தீவிர புருஷார்த்திகள் வேற எதையும் செய்ய மாட்டாங்க. ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, முரளி படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, கொஞ்சம் வேற விஷயம் செய்வாங்க. இதையும் செய்யணும், அதையும் செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும், புதுசை கத்துக்கணும், மொழி ஏதாவது கத்துக்கணும். கூடவே பாடத்திலையும் நம்ம வந்து நல்ல மாற்றம் செய்யணும். சாக்கார முரளி, அவ்வியக்த முரளி, இப்ப எத்தனை விஷயம் வந்து இணைஞ்சிருக்கு பாருங்க. கல்பனா, சார்ஸ் அமெரிக்கா, ஈராக் யுத்தம் நடக்குது, பாபாவினுடைய குரல், இவை எல்லாமே வந்து புதுமையை கொண்டு வருது. இப்போ புதுமையை உருவாக்கும். ஒரே மாதிரியான முறையில தொடர்ந்து நம்ம வந்து செல்லக்கூடாது. அதே 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 அப்படின்னு இருந்தா அது சலிப்பு வந்துடும். இதையே நம்ம வந்து மாத்தணும். ஒரே மாதிரி ஒரே இது தொடர்ந்து நடந்தா எப்படி சுடுகாட்டுக்கு நம்ம போனா வைராகியம் வரும். ஆனா அங்க வேலை செய்யும் நபருக்கு வந்து அந்த வைராக்கியம் வராது. அங்க டெய்லி தானே வேலை செய்யறாங்க, இல்ல டெய்லி தானே அந்த சடலத்தை எரிக்கிறாங்க, அவங்களுக்கு அது சாதாரணமா ஆயிடும். அதே போல ஏழைகளுக்கு சேவை செய்யறது இல்ல நோயாளிகளுக்கு சேவை செய்யறது அப்படின்னா கருணை இறக்கம் உண்டாகும். ஆனா அதை டெய்லி செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு அது ஏற்படாது. அந்த கருணை தான் குறைஞ்சிரும். அதனால டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா வேறு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கணும். ஆகவே பாடங்களை மாத்திட்டே இருக்கணும். மற்றும் கடைசியாக இன்னொரு விஷயம் பாட மாற்றம். நாம படிக்கக்கூடிய ரூம்ல வெளிச்சம் எப்படி இருக்கணும்? இப்படிப்பட்ட லைட்டை வச்சுக்கலாம். பெரிய 2 லைட் இருந்தா ரொம்ப நல்லது, வெளிச்சம் நல்லா இருக்கும், அதிகமா இருக்கணும். இப்ப ரூம்ல லைட் வெளிச்சம் அதிகமா இருக்கணும். ரொம்ப மங்கலான லைட் இருந்தா மனசுக்கு ஒரு சிக்னல் போயிடும். இது தூங்கும் நேரம் அப்படின்னு கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ தூக்கம் வரும். அதனால லைட் எப்படி இருக்கணும்? ரொம்ப பிரகாசமா இருக்கணும், நல்ல லைட் இருக்கணும். ஜன்னலை திறந்து வைங்க. இப்போ எப்படி இருந்தா பரவாயில்ல, லைட் வந்து நல்லா இருக்கணும். கூடவே கடைசியா தூக்கம் வந்தா பேசிட்டும் நடந்துட்டும் படிங்க. எப்படி படிக்கணும்? சத்தமா பேசிட்டு, கூடவே ஒரு சின்ன இடத்துல சிங்கம் எப்படி சுத்திட்டு இருக்குமோ அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து படிக்கணும். அப்ப அலர்ட்னஸ் வரும். ஆகையினால நடந்துட்டே படிக்கணும். ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் இருக்கிறது சரி. இப்போது இன்னையுடைய 5 ஹோம்ஒர்க்கு. முதல் 1 கருணை மனம் மற்றும் வள்ளல் ஸ்வரூபம். ஆகவே உங்களுடைய 2 கைகளினுடைய படம் எடுக்கணும், இல்ல வரையணும். கொடுக்கும் கூடிய நிலை திறந்த கை மேல நோக்கி இருக்கக்கூடிய வகையில உங்க கைகளினுடைய படத்தை வரையுங்க, இல்ல படம் எடுங்க. யார்கிட்டயாவது சொல்லி எடுங்க. நாம இந்த மாதிரி கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த தானம் பண்றோம் இல்லையா, வள்ளல் ஆகிறோம் இல்லையா, அந்த முத்திரையோ அந்த படம் வந்து வரையணும். இவ்வாறு கொடுக்கக்கூடிய நிலை இது முதல் வேலை. இன்னைக்கு கருணை மனம் மற்றும் கொடுக்கக்கூடிய சொரூபம், வள்ளல் சொரூபம். 2வது கருணை மனம். 2வது என்ன? இங்க என்ன சொன்னாங்க? சரியான நேரத்துல உதவி மற்றும் ஒத்துழைப்பு, மேலும் என்ன கிடைக்கும்? வெற்றி. இது என்ன? பலன். ஆகவே என்ன செய்யணும்?
அதனுடைய ரூட் என்ன? கொடுக்கிறது. இதனுடைய தண்டு என்ன? சேவை. அதனுடைய பல்வேறு பழங்கள் என்ன? இங்க 2 வகையாக பழங்கள் சொல்றோம். சரியான நேரத்துல உதவி, ஒத்துழைப்பு. 2வது என்ன சொல்லப்படுது? வெற்றி. மேலும் என்ன இருக்கலாம் அப்படின்றது சிந்தனை பண்ணணும். இப்படி 2-3 கிளைகள். ஆகவே இன்னைக்கு 2வது ஹோம்வொர்க் என்ன? ட்ரீ வரையணும். 3வது ஹோம்வொர்க் உறுதியான சங்கல்ப சக்தியை உருவாக்குறது. அதற்காக ஏற்கனவே 4-5 விஷயம் 6 விஷயம் சொல்லியிருக்கோம். முதல் விஷயம் டெய்லி சில இலக்குகள் வச்சுக்கணும். டைம் டேபிள விடுங்க, டெய்லி டார்கெட் வச்சுக்கணும். 2வது பாயிண்ட், நம்மளுடைய நோட்ஸை நாமளே கையால எழுதணும். மற்றவங்களுடைய நோட்ஸை அப்படியே காப்பி பண்றது இல்லை. மற்றவங்களுடைய ஹோம்ஒர்க்கை நம்மளுடைய இது போல போடக்கூடாது. 3வது சொல்லப்பட்டது 15 நிமிஷம் வீணானாலும் முழு நாளும் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்காம உடனே தன்னைத்தானே சீர்படுத்தணும். இன்னும் நேரம் இருக்கு, ஏதாவது செய்யணும், இப்போ ரீஸ்டார்ட் செய்யணும், ரீபூட் செய்யணும், ரீசெட் செய்யணும். மேலும் அந்த நாள்ல திரும்ப கவனத்தை திருப்பணும். இதுதான் டிஸ்ட்ராக்ஷன் ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே 1 மணி நேரம் தொடர்ந்து உட்கார வேண்டியதில்லை. 1.5 மணி நேரம் உட்கார்ந்தா இடையிடையில கேப் எடுத்துக்கலாம். ஆனா குறைஞ்சது 1 முதல் 1.5 மணி நேரம் வரைக்கும் உட்காரக்கூடிய பழக்கம் இருக்கணும். நாம ஸ்டூடெண்ட்ஸ் தானே, நம்ம படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். குறைஞ்சது 1 மணி நேரமாச்சு உட்கார்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். பென்னு, பேப்பரு, பென்சிலு, முரளி எல்லாமே கையில் இருக்கணும். ஸ்கெட்ச் பேப்பரு, பென்சிலு, எரேசரு, இல்லை கலர் பென்சிலு, தனி போர்டல் இதெல்லாமே பக்கத்தில் இருக்கணும். அடிக்கடி எழுந்து போகணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்லாம் போகக்கூடாது. இப்போ நிறைய தண்ணியை நம்ம குடிக்கணும். அப்புறம் நல்லா சாப்பிடணும், பழங்களை நல்லா சாப்பிடணும். அப்புறம் மொபைலை கொஞ்சம் தள்ளி வைக்கணும், தூரமாக வைக்கணும். இதனால 1 மணி நேரம் படிப்பு, கூடவே அறையினுடைய லைட், அந்த ரூமோட லைட் ரொம்ப நல்லா இருக்கணும். பாடங்களை என்ன செய்யணும்? மாத்திட்டே இருக்கணும். இது முடிஞ்சது, இப்போ எழுதக்கூடிய வேலை. இப்போ வரையணும், வரைஞ்சு முடிச்சதும் இப்போ படிக்கணும். இன்னும் தூக்கம் வந்தா நடக்கணும், புத்தகத்தை எடுத்து நடக்கணும், புக் எடுத்து அப்படி இப்படி நடந்து படிக்கணும். அது பண்ணுங்க. சத்தமா பேசிட்டோ இல்லை நடந்துட்டோ படிங்க. உச்சரிப்பு தெளிவா இருக்கணும். இது 3வது ஹோம்ஒர்க். 3வது ஹோம்ஒர்க் அப்படின்னா தனியா கிடையாது, டெய்லி செய்ய வேண்டிய விஷயம். 4வது வாக்கிங் மெடிடேஷனா இருக்கலாம். நடக்கிறப்போ என்ன அனுபவம் பண்ணணும்? என் தலை மீது பரமாத்மாவினுடைய சத்திரச்சாயா, குடைநிழல் இருக்கு. ஆக அதுக்காக தான் சொன்னோம், இது எல்லாமே செஞ்சு முடிக்கணும். வேலையில்லாத தீவிர புருஷார்த்தியா இருக்கக்கூடாது. சேவைகள் தொடர்ந்து நடக்கணும். பாருங்க, இது ராஜ்யோகம் அப்படின்னா அதுல குறைஞ்சது 15 நிமிஷம் இருக்கு, 15லிருந்து 20 விஷயம் இருக்கு. ராஜ்யோகம்னா பிரம்மச்சரியம், ராஜ்யோகம்னா அமிர்த வேலை, ராஜ்யோகம்னா கர்மயோகம், ராஜயோகம்னா நினைவாற்றல் பயிற்சி, ராஜயோகம்னா மொழி பயிற்சி, ராஜயோகம்னா ஹோம்ஒர்க், ராஜயோகம்னா அவ்யக்த முரளி படிப்பு, ராஜயோகம்னா உணவினுடைய ஒழுக்கம், உணவினுடைய கட்டுப்பாடு, ராஜயோகம்னா இயற்கை, ராஜயோகம்னா உடற்பயிற்சி, ராஜயோகம்னா நடைப்பயிற்சி, ஜாக்கிங், நீச்சல். ராஜயோகம்னா ஸ்தூல சேவை, கர்மனா சேவை, அதுவும் அதுல இருக்கு. ராஜயோகம்னா கையெழுத்து, ராஜயோகம் என்பது வாசிப்பு, ராஜயோகம்னா ஹோம்ஒர்க், ராஜயோகம் என்பது இந்த எல்லா விஷயமுமே இருக்கு. ராஜயோகம் அப்படின்னா மாலை ஈவினிங் யோகா, ராஜயோகம் அப்படின்னா சாட் வைக்கிறது, ராஜயோகம்னா சாக்கார முரளி அவ்யக்த முரளி ரெண்டும், ராஜயோகம்னா உடல் ஸ்கேன் பண்றது, ராஜயோகம் அப்படின்னா மூச்சு அவேர்னஸ், ராஜயோகம் என்பது பிராணாயாமம். இது எல்லாமே இருக்கணும். நாம ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா அது ராஜயோகம் இல்லை. ராஜயோகி அப்படின்னா உடலால் மட்டும் யோகி கிடையாது, மனதாலும் யோகி. ராஜயோகம் அப்படின்னா நினைவாற்றல் வேலை செய்யணும், மெமரி ஹேக்ஸ் இருக்கணும், மெமரி ஸ்கில் இருக்கணும். ராஜயோகம்னா ஸ்டூடெண்ட் லைஃப். இது எல்லாமே ஒன்னா நடக்கணும். ஒன்றை மட்டும் பிடிச்சு மற்றதை விட்டுட முடியாது. வெறும் சாப்பாடை மட்டுமே கவனிச்சுட்டு மற்றதை விட்டுட்டோம்னா அது நடக்காது. வெறும் அமிர்த வேலை மட்டும் பண்ணா பத்தாது. அமிர்த வேலை 2 மணிலேருந்து 5 மணி வரை, இப்போ முழு நாளும் தூங்குறது, இது எப்படி ராஜயோகம்? எல்லாமே சிரமப்படுறாங்க. ஆனா அமிர்த வேலை ரொம்ப சக்தி வாய்ந்தது.
2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் முழு நாளும் உடல் வந்து கனமாகவும் தூக்கமாகவும் இருந்தா அது எப்படி ராஜயோகம்? ராஜயோகம்னா ஸ்தூல சேவை. கர்மயோகம் கர்மனா சேவை அதுவும் இருக்கணும். நிதி மேலாண்மை. ராஜயோகம் அப்படின்னா வீட்டு மேலாண்மை. ராஜயோகம்னா வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களின் பராமரிப்பு, ஆபீஸ் வேலை, பயணம், நடந்துட்டே யோகம், இயற்கை பக்கத்துல இருக்கிறது, மரத்துக்கு பக்கத்துல இருக்கிறது, காலில் செருப்பு இல்லாம நடக்கிறது, இது கூட ராஜயோகம் தான். மேலும் புது புது திறன்களை டெய்லி ஏதாவது புதுசா கத்துக்கிறது, இதுதான் ராஜயோகம். சகஜ ராஜயோகம். சகஜ ராஜயோகம் அப்படின்னா வாக்கிங் மெடிடேஷனா இருக்கலாம், நடந்துட்டே அனுபவம் பண்ணலாம். அப்படின்னா பரமாத்மாவோட குடைநிலையில நான் இருக்கேன், எதுவுமே ஆகாது. இது அவ்யக்த மகா வாக்கியம், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. மேலும் கடைசியா ஒரு நல்ல வேலை, இடது கை, இப்ப ரைட்ல எழுதுனீங்களா லெஃப்ட், அந்த மாதிரி எழுதணும். ஒரு ஃப்ளோ சார்ட். ஆத்மா, மனம், உடல், இந்திரியம், கர்மேந்திரியம், கர்மங்கள், ஆத்மா, இதெல்லாம் வந்து இந்த கையில லெஃப்ட்ல எழுதணும். எப்பவுமே நம்ம ரைட்ல தான் எழுதுவோம், லெஃப்ட்ல எழுதி பழகணும். இல்ல சில பேர் லெஃப்ட்ல எழுதுறவங்களா இருந்தா ரைட்ல எழுதணும். இதெல்லாம் வந்து எழுதணும், எதிர்கையால எழுதணும். இப்போ உங்க பெயரை வந்து உங்க பெயரை எழுதுங்க, இந்த கையில எழுதுங்க. உங்களுடைய பெயரை, முதல் பெயரை இந்த கையில எழுதுங்க. இப்போ என்ன, மொபைல்ல டைப்பிங் செய்யறதுக்கு இப்போ அனுமதி இல்லை, எதிர்கையில எழுதுங்க. எதிர்கையால உங்களுடைய பெயரை எழுதுங்க. இது இப்போ நீங்க செய்யணும். அதனால இந்த 5 வேலை புரிஞ்சுதான். முதல் வேலை உங்க கைகளின் படத்தை எடுக்கணும் அல்லது வரையணும், கொடுக்கக்கூடிய நிலை போல. 2வது டோனர் ட்ரீ வரையணும். அடுத்து சேவை மற்றும் என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு காட்டணும். 3வது உறுதியான சங்கல்பம் குறித்து ஒரு 5-6 விஷயத்த சொல்லணும். லைட் நல்லதாக இருக்கணும். 1 மணி நேரம் கவனத்தோட படிக்கணும், நடந்துட்டே படிக்கணும், பாடங்களை மாத்திக்கிட்டே இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் உடனே திரும்பி போகணும், சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வச்சுக்க வேண்டாம். வாக்கிங் மெடிடேஷனா இருக்கலாம், நடந்துட்டே இல்லை தனியாவே வெளியே போய் இந்த தியானத்தை பண்ணலாம். எப்போ வெளியே நடைபயிற்சிக்கு போனாலும் நினைக்கணும், பரமாத்மாவினுடைய சத்திர சாயா குடைநிலை என் மேல இருக்கு அப்படின்னு நினைக்கணும். ஒரு மரத்தின் கீழே உட்காரலாம், குடை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க சத்திரச்சாயா, நிழலும் கொலை 2மே கிடைக்கும். கடைசி பாயிண்ட், இடது கையால ஒரு ஃப்ளோ சார்ட் எழுதணும். ஆத்மா, மனம், உடல், கர்மேந்திரியம் மற்றும் ஆக்ஷன், இந்த 5 ஹோம்ஒர்க்கு. இதுதான் சுக்தேவ் பாய் வருவாங்க, ட்ராஃபி பத்தி சில விஷயத்த அவங்க எல்லாருக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. கூடவே இது என்ன அப்படின்னா பாபாவோட அட்ரஸ் எப்படி இருந்ததோ, பிரம்ம பாபா கேர் ஆஃப் சிவபாபா, சிவபாபா கேர் ஆஃப் பிரம்ம பாபா, மவுண்ட் அபு. அது மாதிரி மக்கள் டிராஃபிக்காக அட்ரஸ் அனுப்புறாங்க, லக்னோ, யூபி. இப்போ நீங்க தான் வந்து தேடணும் எங்க அனுப்புறது, என்ன செய்யறது அப்படின்னு. இப்போ டிராஃபி எக்ஸாம் அமட்லாம் எழுதுறோம் இல்லையா, அதுக்கான டிராஃபிக்கு நிறைய பேர் வந்து வராங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 2003 அப்போ வந்து அவ்யக்த முரளி சொன்னதை நம்ம இன்னைக்கு ரிவைஸ் பண்ணோம். இப்போ இங்க 213 பேர், மதுபன்ல இருந்து 3 பேர் இருக்காங்க டிராஃபி வாங்குறவங்க. நல்லது. ஓம் சாந்தி.